அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் கிரேட் 11 நார்த் ப்ரொவின்ஸால் வச்ச ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர், அதாவது 2026 இந்த வருஷம் வச்ச கிரேட் 11 ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரை தான் பார்த்து கொண்டிருக்கி. ஏற்கனவே 1 to 10 கொஷின்ஸ் ஏற்கனவே நான் செஞ்சுக்கி. அதை பார்க்காதவர்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்குவோம். இந்த சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள், மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போடணும்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். அது எனக்கு மோட்டிவேட் ஆகிக்கும். அதோட இந்த வீடியோ எப்படின்னு ஒரு கமெண்ட்லையும் தெரியும். இந்த இடத்துல கொஷின் நம்பர் 11 நாங்கள் ஒருக்கா பார்த்தா, கொஷின் நம்பர் 11 லொக் ஃபார்மெட்டில் தந்து அதை சுட்டி வடிவில் மாற்றுங்கோண்டிக்கி. எங்களுக்கு தெரியணும் எல்ஜின்டிந்தா அது லொக் 10 தான் அவங்க எல்ஜின்ட்டு தாரன்னு எங்களுக்கு விளங்கணும். லொக் 10 தான் அவங்க எல்ஜின்ட்டு தாரன்னு விளங்கணும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் சுட்டி வடிவத்தில் மாற்றணும்டா அடி 10ன்னு எங்களுக்கு தெரியணும், அடி 10ன்னு எங்களுக்கு தெரியணும். ஆகவே இதில் சுட்டி இவருடைய அடுக்கு இவரண்டு விளங்கணும். அடுக்கு 0.8645. அதுக்கான ஆன்சர் தான் 7.32. இதுதான் மடக்கை வடிவம். அதாவது 10 0. அடுக்கு 8645, அவருக்கான ஆன்சர் 7.32. இதுதான் சுட்டி வடிவம். இது விளங்கணும். அடுத்தது உருவில் ABCDயின், அதாவது ABCDயின் பரப்பளவு 48 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் முக்கோணி BCயின் பரப்பளவு, அதாவது BCன்றது இவர் அவரோட பரப்பளவை காண்கின்றது தான் கேள்வி. எங்களுக்கு விளங்கணும் ABCDன்றது ஓர் இணைகரம். எப்படி அது இணைகரமாக மாறுறண்டா DC சமாந்திரம் AB, AD சமாந்திரம் BC. ஆகவே ஒரு இணைகரமாக இருக்கும். ஆகவே ABCD என்பது ஓர் இணைகரம் வரும். ஆகவே இந்த இடத்துல எங்களுக்கு விளங்கணும் இந்த முக்கோணியும் ஒருங்கிசையும். ஏண்டா இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் சமன், இந்த கோணம் எப்படியும் இணைகரத்துல ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி சேர்ந்து விளங்கணும். ஆகவே இந்த ABCD என்ற பரப்பளவு இணைகரத்துல பரப்பளவு 48 சென்டிமீட்டர் வர்க்கமாய்ந்தா இந்த முக்கோணி ABCட பெருமானத்தை கண்டு அது 5 விட சின்னதாக இருந்தா, அதாவது √3 பெருமானம் 5 விட சின்னதாக இருந்தா அப்போ அதையும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்ல வகையில் நான் இப்படி செஞ்சுக்கி பார்ப்போம். 14வது கேள்வி தீர்க்குக. 2x - 1 x ஆக 3 = 0. ஆகவே 2x - 1 = 0 அல்லது x ஆக 3 = 0. இங்கே x = அரைவாசின்னு வரும், இங்கே x = -3 வரும். இந்த கேள்வியும் ஓகே. இதை கேள்வி கொஞ்சம் பார்த்து செய்வோம் கடைசியா. அடுத்த கேள்வி தரப்பட்டுள்ள வெண்முறையை பயன்படுத்தி பின்வரும் கூற்றுகளை சரியானவற்றை தேர்ந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. அப்போ NP-ன்றது நம்பர் ஆஃப் P-ன்றது 3. நம்பர் ஆஃப் P-ன்றது இந்த முழு வட்டம் 1 2 3 4 5 உறுப்புகள் ஈக்கி. ஆகவே இது பிழை. சரியா? P இடைவெட்டு Q' ன்றது 2, 3, 4. அப்போ அதை எப்படி காணுன்னு பார்ப்போம். P இடைவெட்டு Q' இது ஃபுல்லா P சின்ன துண்டு Q வரும். ஆகவே இந்த இடத்துல
பி இடைவெட்டு கியூ டேஷை கேட்டிக்கு பின்றது வந்து நான் ப்ளூ கலரால் நினைத்திருக்கிறேன். பி இப்படி இருக்கும், பி இப்படி இருக்கும். கியூ டேஷ்ன்றது வந்து கியூவை தவிர மற்ற எல்லாம், ஆகவே கியூவை தவிர மற்ற எல்லாம் இப்படி வரும், இன்னும் இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இந்த இடத்துல இப்படி வரும், இந்த மாதிரி ஒரு இது வரும். ஆகவே இது இடைவெட்டுன்றதுனால தெல் வடிவமாக இருக்கிறதான் நாங்கள் எடுக்கணும். ஆகவே இந்த துண்டு இல்லாமல் வெளித்துண்டவலம் வரும். இந்த 5, 8, 6 இல்லாமல் மற்றெல்லாம் வரணும். 5, 6, 7, 8 இல்லாமல் 5, 6, 7, 8 இல்லாமல் இந்த தெல் வடிவம் இடைவெற்ற பிக்கும் கியூக்கும் பொதுவமாக இருக்கிற இந்த இடைவெற்ற துண்டவலம் வரணும். அப்போ இவரும் வராது. ஆகவே 2, 3, 7 என்றது சரி. பி ஒன்றிப்பு கியூ, பி ஒன்றிப்பு கியூ என்றது வந்து இதெல்லாம் வரணும். பின்னு செல்ல வாரான், அதுவும் ஓகே, அதுவும் ஓகே. பி ஒன்றிப்பு கியூன்றது பின்னு செல்ல வாரான், அதுவும் ஓகே. அப்போ தரப்பட்டுள்ள வெண்முறைப்படுத்தி பின்வரும் கூற்றுக்கிடையே சரியானதை தேர்ந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. இவரின் கீழும் கோடிடுவேன். தரப்பட்டுள்ள உருவின் வட்டத்தின் மையமும் ஏசிடி ஒரு நேர்கோடும், ஏசிடி ஒரு நேர்கோடும், பிசிடி அதாவது இந்த பிசிடி 150 பகைமெனின் ஏஓபியின் பருமனை காண்க. ஏஓபி இந்த இடம் எங்களுக்கு விளங்கணும். இவர் இந்த இடத்துல ஏசிபின்றது வந்து ஏசிபி சக பிசிடின்றது வந்து 180 பாகை ஆயிக்கும். இந்த பிசிடிக்கு பதிலாக 180 போடையிலும். அப்போ ஏசிபி சக 150 சமன் 180. அப்போ ஏசிபி சமன் 30 பாகைன்னு வரும். எனக்கு நல்லா விளங்கணும். இந்த கோணம் 30ண்டா அதில் 2 மடங்கு இவர் 2 தர 30 வரும். ஆகவே ஏஓபி வந்து 60 பாகை. இது ஒரு தேற்றம், சரியா? அதே நேரம் அந்த தேற்றத்தை எனக்கு தெளிவாக எழுதணும். அதே நேரம் 17ஆம் கேள்விக்கு போவோம், தீர்க்குக. 17ஆம் கேள்விக்கு போவோம், தீர்க்குக. 17ஆம் கேள்வி 3x மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்றது சமன் 4. இப்போ எக்ஸை தீர்க்க சொல்லிக்கு இந்த இடத்துல 3x ஓகே. இந்த இடத்துல இவர் 6 ஆக்கணும்டா, போமசி 6 ஆக்கணும்டா 3ஆல் பெருக்க வேண்டி வரும். இந்த இடத்துல இவர் எக்ஸை 6 ஆக்கணும்டா 1ஆல் பெருக்க வேண்டி வரும். ஆகவே பண்ணிய போமசி 6, இங்கே 4. இன்னும் பார்த்தா 9x மைனஸ் எக்ஸ் என்றும் 6 4 24 இப்படி வரும். 8x சமன் 24 வரும். எக்ஸ் சமன் 3, 824. ஆகவே எக்ஸ் சமன் 3 வரும். உருவில் PQRS ஒரு இணைகரமாகும். PSR PQR 250 பாகை எனின் SRQவின் பருமனை காண்க. அதாவது உருவில் PQRS ன்றது ஒரு இணைகரமாம். அப்போ இந்த பக்கமும் சமன் எங்களுக்கு விளங்கணும். அதே நேரம் இந்த 2 பக்கமும் சமனாக ஈக்கும். அந்த 2 பக்கமும் சமனாக ஈக்கும். இந்த 2 பக்கமும் சமனாக ஈக்கும். அப்போ இன்னொரு விஷயம் விளங்கணும். SRQ இந்த பருமனை கேட்குறது. இது எக்ஸ்ண்டா, இது எக்ஸ், இது ஒய்ண்டா, வெறும் y. ஆகவே இந்த இடத்தை அழிச்சா, இந்த இடத்தை நாங்கள் அழிச்சிட்டு இதை செய்வோம். இந்த 2x சக 2yன்றது 360 பாகை. ஏண்டா ஒரு நாட்பக்கல் இணையரத்தில் ஒரு பக்கங்களும் அப்படித்தான் வரும். இந்த இதுக்கு பதிலாக 2xக்கு பதிலாக 2yக்கு பதிலாக 250 பாகைன்னு போடியிலும். ஏண்டா இவர் 2 தான் 2y வரும். 2 PSR PQR 2y வரும். ஆக இங்கே 360 பாகை 2x சமன் 110 பாகை வரும். ஆகவே x சமன் 65 பாகை. ஆகவே இந்த இடத்துல SRQன்றது வந்து 65 பாகையாக இருக்கும். இன்னும் மேலே போனா
உருவில் வட்டத்தின் மையம் O ஆகும். தரப்பட்டுள்ள தகவலுக்கேற்ப x, y ஆகியவற்றின் பருமனை காண்க. இப்ப இந்த இடத்துல உருவில் வட்டத்தின் மையம் O, தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப x, y யின் பருமனை காண்க. இவரு 90 அரை வட்ட கோணம் 90 பாகை. அப்ப இவர் 90, அது எங்களுக்கு விளங்குற. இதுல உருவில் வட்டத்தின் மையம் O. சரி, இந்த இடத்துல எங்களுக்கு விளங்கும் x, y தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப x, y யின் பருமன்களை காண்க. இது y என்றும் இது x என்றும் மட்டும்தான் அவன் தந்திக்கு. இந்த இடத்துல எங்களுக்கு தெரியணும், இவரு 110 பாகைன்னு விளங்கணும். இந்த இடத்துல இவரும் இவரும் சமன், ஆகவே இவரும் y வரும். இந்த இடத்துலையும் அப்படித்தான், இவரும் இவரும் சமன், இவர் எக்ஸ்ண்டா இவர் எக்ஸ் வரும். ஆகவே இதை நான் ஜூம் பண்ணின பிறகு நல்லா விளங்கும். 2x சமன் 70 சமன் 150 பாகை. ஆகவே 2x சமன் 110 பாகை, x சமன் 55 பாகைன்னு வரும். ஓகே, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் எங்களுக்கு 55 பாகைண்டு தான் வரும். இதுவும் 55 பாகைண்டு தான் வரும். அதாவது இந்த எக்ஸும் 55 பாகை, இந்த SRQவும் 55 பாகைண்டு தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 2y சக 110ன்றது 180 பாகை. ஆகவே 2y சமன் 70, y சமன் 35 பாகைன்னு வரும். இந்த இடத்துல x 55 பாகையாகவும் y சமன் 35 பாகையாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெளிவா விளங்கிக்கும். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, நேரான பாதையில் 120 km/h எனும் மாறாக்கதியில் செல்லும் வாகனம் 3 மணித்தியாலத்தில் பயணித்த தூரத்தை காண்க. அதாவது ஒரு ஹவருக்கு அவரு 120 கிலோமீட்டர் பயணிக்கிறான். ஆனா 3 ஹவருக்கு அதிட 3 மடங்காய்க்கும். 120ல 3 மடங்காய்க்கும். ஆகவே 360 கிலோமீட்டராக இருக்கும். 360 கிலோமீட்டராக இருக்கும். பயணித்த தூரத்தை தான் கேட்டிக்கு. மற்ற கேள்விக்கு போவோம். இதுல கோவை மையமுடைய வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆகும். வட்டத்தின் மையத்திலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள நான் ஏபியின் நீளத்தை காண்க. அதாவது இந்த ஏபி நாண்ட நீளத்தை கேட்டிக்கு. விட கோவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர், வட்டத்தின் மையத்திலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள 6 சென்டிமீட்டர், அதாவது இந்த ஓசின்றது 6 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள ஏபியின் நான். இப்போ இந்த நீங்க ஒரு கோடு அடிச்சா இவரு 10 சென்டிமீட்டர் ஆயிக்கும். வேண்டாம், இவரும் சமன். ஆகவே இந்த ஏஓசி என்ற முக்கோணிக்கு, செங்கோண முக்கோணிக்கு பைத்தகரஸ் தேற்றம் போட்டா இதுக்கு ஆன்சர் எடுத்துக்கொள்ளும். அதாவது இன்னொரு விஷயம், இதை செங்கோணத்துல வெட்டினா இது 2 பக்கங்களும் சமன். அதாவது ஏசியும் சிபியும் சமனாயிக்கும். ஆகவே இந்த இடத்த நான் எக்ஸ் வைக்கிறேன், ஏசிய எக்ஸ் வைக்கிறேன். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 6 வர்க்கம் சமன் 10 வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சமன் இந்த இடத்துல 10 வர்க்கம் மைனஸ் 6 வர்க்கம். ஆகவே இது 6 + 10, 6 - 10, 10 - 6 வரும். ஆகவே எக்ஸ் 16, எக்ஸ் வர்க்கம் 16 சக இங்கே 4 வரும். ஆகவே எக்ஸ் சமன் 4 சக 2, ஆகவே 8 வரும். இது ஈஸியாக 8 போடல, நான் சும்மா இப்படி செஞ்சு காட்டினேன். எக்ஸ் சமன் 8 வரும். எக்ஸ் சமன் 8. ஆகவே ஏபி இந்த 4 2x ஆகிக்கும். ஆகவே 16, 2 தர 8ன்றது 16 சென்டிமீட்டர் ஆகிக்கும். அதுக்கு பிறகு இந்த இடத்துல x, y என்பன தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகளாகும். அப்ப x, y என்றது இப்படி தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகளாகும். இருக்க px, அதாவது இதை x எடுத்தா
pxன்றது வந்து half ஆம், pyன்றது வந்து 1/3 எனின் பின்வருவனவற்றை காண்க. அப்ப px இடைவெட்டு yன்றது வந்து 0 ஆயிக்கும், px இடைவெட்டு xன்றது 0 ஆயிக்கும், px ஒன்றிப்பு yன்றது வந்து px சக py ஆயிக்கும். அப்ப இது வந்து அரைவாசி இங்கே வந்து 1/3 3 மேல் 1 ஆகவே இங்கே 6 மேல் 5 வரும். இது ஒரு அடிக்கு சுருக்கினேன் நான். 2 6 இங்கே 3 முறை இங்கே 2 முறை ஆகவே 5/6 வரும். இந்த இடம் 5/6 வரும். இந்த இடத்துல உருவில் a, b ஆகிய புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறன், அதாவது இந்த உருவில் a, b ஆகியனோட நேர்கோட்டினூடாக செல்லும் படித்திறன், இதுல படித்திறன் இந்த இடத்துல இவருடைய பெருமானம் 1, 2 ஆள்கூறு. இந்த இடத்துல b ஆள்கூறு வந்து 3, 4 ஆகவே படித்திறன் வந்து y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம் 6 - 2 3 - 1 ஆகவே 2/1 2 வரும். வெட்டுத்துண்டு c ஐ காண்க. அதாவது வெட்டுத்துண்டு c ஐ காண்கண்டா y சமன் mx சக c இது ரெண்டுமாய் காணிலும். இந்த yக்கு பதிலா எனக்கு இந்த ஆள்கூறுகள் எடுத்து பார்ப்போம். 4 வெட்டுத்துண்டு 2 xக்கு பதிலா 3 ஆகவே c. இந்த இடத்துல 4 படித்திறன் எங்களுக்கு 2 வந்த படித்திறன் எங்களுக்கு 4 இந்த இடத்துல இவர் 2 வரும். ஆகவே படித்திறன் 1 தான் எங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த இடத்துல இவர் 1 வரும். ஆகவே இங்கே 3 வரும். c வரும். c சமன் 1 வரும். வெட்டுத்துண்டு 1ஆகவும் படித்திறன் 1ஆகவும் இருக்கும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். கடைசி கேள்வி ABCD ஆகிய செவ்வக வடிவ காணி ஆகும். எல்லைகள் AD ABயிலிருந்து சமதூரத்தில் எல்லை DC மீதும் உள்ளதுமான புள்ளி Pயில் ஒரு மரத்தை நாட வேண்டியுள்ளது. ஒழுக்குகளை பற்றிய அறிவை பயன்படுத்தி Pயின் அமையை உறவில் குறித்து காட்டு. அதாவது ABCD செவ்வக வடிவ காணி ஆகும். அதாவது இந்த 3 கேள்வியும், இந்த ஒழுக்கு சம்பந்தமான கேள்வியும் டீப்பா நான் கதை கேட்கி, இந்த ஒழுக்கு சம்பந்தமான கேள்வி, இந்த தரவுகளை வகை குறித்தல் இது சம்பந்தமான கேள்வியும், அடுத்தது நாங்கள் இங்க பார்த்த ருட்கேள்வி இன்னொரு இடத்துல பார்த்த ருட்கேள்வி, இந்த ருட்கேள்வி இது 3ஐயும் நாங்கள் டீப்பாக கதை கேட்கி, அதனால அதை இந்த கொஷன் பேப்பர்ல நான் ஒழுங்கா செய்யலை. அதை பற்றி டீப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸ்ட்ரக்சர் பார்ட்டோட சேர்த்து அதுகளை பற்றி டீப்பாக அந்த 3 கொஷின்ஸையும் பற்றி எப்படி செய்கிற அடுத்த தியரி பார்ட்டுனாண்டு கொஞ்சம் மீட்டரோட டீப்பாக செஞ்சு போடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதோடு இந்த வீடியோ முடிகிற இது மாதிரி தொடர்ந்து வீடியோ வரணும்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கையும் போட்டு கமெண்ட்டில் என்னமாயிருந்து ஒருக்கா கமெண்ட்டையும் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.